ஸ்பூக்கி வா கிளீனா இங்கே பார்த்தேன்டா. இங்க பார்த்தோம் அங்க ஓடணுமே. ஆமா அங்க கத்தும் அழுந்து கிளம்பி ஓடியாண்டு திருப்பி நீங்க தனியா இருக்கிறீங்க. இல்ல இந்த இடத்துல அந்த வாய்ஸ் கேட்டுன்னு இருந்தது. நீங்க உருவத்தை பார்த்து தான் நாங்க பயந்து ஓடணும். மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி எங்க முன்னாடி வர முடியுமா உன்னால? உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கணும். நாங்க அவளுடன் இருக்கிறோம். டீப்பாக கொண்டு போகுது உள்ளார. இது பாரு ஃபுல்லாக முள்ளு செடியாக இருக்குது. இது பாரு இன்னும் ஃபுல்லாக காடு கண்ட ஃபுல்லாக காடு. ஏந்துடுறா. ஐயோ ஏய் ஜானு ஏந்துடுறா. ஏய் ஜானே ஏய் என்னடாச்சு? கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நானும் நட்ராஜும் வந்துட்டோம். ஆக்சுவலாக இவரை ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தீங்க. இவரை வந்து ஒரு வழியாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரீசன் என்னென்னா நம்ம நிறைய இடத்துல வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறீங்களே உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாதான்னு. எனக்குமே ஆகும், எங்கள் டீமுக்குமே ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகி லாக் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்டையர் டீமாக வர்றதுக்கான பிளான் பண்ணோம். பட் இவர் வந்து ரெக்கவர் ஆகிற நேரத்தில் மற்ற மீதி பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டி ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை உடம்புல. ஸோ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது தெரில. அது வந்து நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் எல்லாருமே ரெக்கவர் ஆனது பிறகு தெரிய மாட்டேங்குது. யாரோ வந்துட்டீங்கன்னு கேட்ட இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து ரியலான இன்சிடெண்ட் தான். இது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் 8 இயர் பேக் வந்து வந்திருக்கு. ஸோ நான் இந்த இடத்த பற்றி நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த நியூஸ் பேப்பரில் நான் பார்த்ததில் அந்த கர்ப்பிணி பெண்ணோட பேர் என்னென்னா லக்ஷ்மி. ஓகேங்களா? ஸோ இந்த லக்ஷ்மின்ற பேரை கேட்டோன்னே எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஈச் ஃபேமிலிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட நேம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. எஸ். ஸோ யாராவது அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போது இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறதுக்கான நோக்கமே லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசு வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தார். அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ அந்த சோலோட விஷ் என்னன்றது கேட்டிருந்தார். ஸோ அவங்களோட அந்த விஷயம் நாங்கள் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம். இப்படி ஆனதே இல்லை. டபுள் மைண்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விட்டுறலாம். உங்களுக்கு வளகாப்பு நடந்துருச்சா? நான் வேணா உங்களுக்கு அதை பண்ணி வைக்கவா? உங்களுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கலாமா சொல்லுங்க. உங்களுக்கு வளகாப்பு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போயிடுறீங்களா? என்னால் அதுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல வளகாப்பு நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறோம், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்லிடுறேன். நாங்கள் எல்லோரும் டீமாக வரணுன்னு தான் எல்லா வீடியோக்கும் ஆசைப்பட்றோம். பட் வந்து எங்களால் முடியல. ஏன்னா ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேர் வந்துட்டோம். எத்தனை மணிக்கு யார்
வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணுறாங்க. லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன்னு கேட்கறதுக்கு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், நம்ம நேராக உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். ரைட், போயிடலாமா? எங்கே சார் டார்ச் லைட்டு இதை ஆன் பண்ணிடுங்களா? நைட் விஷன் ஆன் பண்ணிருக்கோம் சைடில். ஓகே ஹலோ, என்னாச்சு? யாரு? கேட்டதில்ல? கேட்டது, தெளிவாக கேட்டது. இந்த முள்ளு செடியில தானே கேட்டது. அங்கே இருக்கு. வைல்டா கேக்குதுல்ல? நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வந்து உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உன்னால் இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, உனக்கு ஏதாவது உதவி தேவையா? கொடூரமா இருக்கு. ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல 2-3 ஆன்மால நிறைய ஆன்மா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து பார்க்க வந்திருக்கிறது ஒரே ஒரு ஆன்மாவை தான் பார்க்க வந்திருக்கோம். மற்றபடி வேறு யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி லக்ஷ்மி, நீயா? லக்ஷ்மி, நீதானா? சரிங்க பாருங்க. ஏய், அது என்ன எலும்பு கூடு மாதிரி இருக்குது உள்ள. இது சரி போகுது. எங்க கண்ணு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? தெரியுது, கேமரால பார்த்துன்னு தான் இருக்கிறேன். லக்ஷ்மி, நீதானா? ஓஹோ, ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு மட்டும்தான். மற்றபடி வேறு யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுத்து போடுது. ஹலோ, பார்த்துக்கோங்க சார். முன்னாடி இது வர மாதிரி இருக்கு. இப்போ எதுக்கு எங்களை பயமுறுத்துறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாரு, எங்களை பயமுறுத்தணும்னு நினைக்காத. ஆக்சுவலாக இனி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான். எத்தனை வாய்ஸ் கேட்குது உங்களுக்கு? எனக்கு மல்டிபிளா கேட்குது. அதுதான், நிறைய பேர் இருக்குல்ல. இங்க ஹலோ, எழுகுது. நீதானா லக்ஷ்மி? உனக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக என் கூட பேச முடியுமா வந்து உன்னால? லக்ஷ்மி, என்ன பிரச்சனை
சரி இங்கே எதுவுமே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தோணல. நீங்கள் பேரை சொல்லி கூப்பிடும்போது இங்கே ஏதோ கத்துது. எஸ் ஆக்சுவலாக இந்த டார்ச் அப்படிங்களா கைஸ்? ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நம்ம வாசு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நெக்ஸ்ட் டேவே இங்கே நடந்த விஷயம் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஸோ குறிப்பிட்ட நாளில் வந்தால் தான் அவளை பார்க்க முடியுன்றதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நாள் முழு பௌர்ணமி. எஸ் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அண்டு இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இங்கே நம்ம வந்தது லக்ஷ்மி மட்டும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே இன்னும் ஒரு 2-3 வாய்ஸ் கேட்குது. ஆமாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிடாத வரைக்கும் நார்மலாக மாதிரி தான் இருந்தது. ஆமாம். ஆனால் நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மல்டிபிள் வாய்ஸ் கேட்குது. ஸோ இவங்கெல்லாம் இது தனியாக இருக்கிறவங்களுக்கு துணையா இல்லை வேற என்னவா? ஆக்சுவலாக லக்ஷ்மி, நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்க ஆன்மா எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கீங்களா? உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே இருக்கீங்களா? அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் என்கிட்ட சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு மாதிரி ஏதோ புரியல, சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டேது. இது இல்லை முன்னாடி அழுது மாதிரி இருந்துச்சு வாய்ஸு. ஆமாம். இப்போ ஒரு மாதிரி இந்த டாக் ஒரு மாதிரி பண்ணும்ல, குலைக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணும்ல, அந்த மாதிரி சவுண்ட் வருது. சரி ஓகே, நம்ம அந்த சைடு போவாங்க. லக்ஷ்மி, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து உன்னை பார்த்து பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். பார்த்து சார் பின்னாடி இங்கே இருக்கிற மற்ற ஆன்மாவுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக வரல. ஓகே, ப்ளீஸ் லிசன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுது சார். ஆமாம். என்ன சொல்லிச்சு? வெளியே போ. வெளியே இல்லையே, வேற ஏதாவது சொல்லிச்சு. வேற என்ன சொல்லுது? உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சாவடிச்சிருன்ற மாதிரி என்ன சொல்லிச்சு? அப்படியா? ஓகே, உன்னால் முடிஞ்சா நீ ட்ரை பண்ணிக்கோ. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நாங்கள் உனக்காக வரல, சரியா? உன் கூட பேசுறதுக்கு நாங்கள் ரெடி தான். இல்லை நீ எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறியா? வா, நீ வா, எங்கள் முன்னாடி வா. நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்க இன்னொரு ஆன்மாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற? உனக்கும் உதவி வேணுன்னா கேளு, நாங்கள் தாராளமாக பண்ணுறோம். யாரு தெரியல. ஐ திங்க் லக்ஷ்மி தான் நினைக்கிறேன். யாருமே காணோம். எங்களை பயமுறுத்துறது சுத்த வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு, சரியா? நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். எங்களை ஓகே, நாங்கள் பயப்படல. இப்போ நீ தாராளமாக எங்கள் முன்னாடி வா. நாங்கள் பயப்படல. சடனாக பார்த்தோன்னே ஜர்க் ஆகிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் பயப்படல, சரியா? எங்கள் முன்னாடி வரியா? ஐஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஹலோ, லக்ஷ்மி, நீங்கள் தானே அது? நீங்கள் தானே? தயவு செஞ்சு அங்கேயே நில்லுங்க, சரியா? நான் உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வளைகாப்பு பண்ணணுன்னு தானே ஆசை. ஸோ உங்களுக்கு வளைகாப்பு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? போகாதீங்க ப்ளீஸ், நாங்கள் சொல்கிறத கேளுங்க. சரி, இந்த இடத்துல ஃபுல்லாக முள்ளு போதுதான் சார். என்னடி சவுண்டு கேட்குது? இந்த ஃபுல்லாக முள்ளு செடி சார். எப்படி போச்சு? எதுவுமே வழியே இல்லை. சரி, லக்ஷ்மி, லக்ஷ்மி வேணாம் ப்ளீஸ். ஒருவேளை நாங்கள் இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? எதுக்கு லைட் அப்படி நம்ம சாவறதுக்கு? ஆல்ரெடி பின்னாடி இன்னொன்று போட்டுருவேன், கொண்டுருவேன் இருக்கு.
இல்லை வேறு வழி இல்லையே நம்மளுக்கு. சரி இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணி தான். எனக்கு இந்த லக்ஷ்மின்ற கோஸ்ட் கூட ஏதோ ஃபீல் பண்ணி அழுகுது சார். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் பின்னாடி 2 எதுக்கு வருதுன்னு தெரியல. தோர்த்தது பயங்கரமான அக்ரெசிவ் சவுண்டு கொடுக்குது. எனக்கு இதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம். எப்படிங்களா லைட் ஆஃப் பண்ண போகிறீங்களா? நான் 1 மோர் டைம் வந்துட்டு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னை பார்க்கறதுக்கு நாங்கள் திரும்பி வருவோம் இந்த இடத்துக்கு, சரியா? கண்டிப்பாக நாங்கள் வருவோம். அன்றைக்கி நீ ஃபேஸ் பண்ணுவ. உன்னை பார்த்து எங்களுக்கு பயம்லாம் இல்லை. நாங்கள் வந்த வேலையை முடிக்கணும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கைஸ். நாங்கள் இந்த இடத்துல மேபி லைட் யூஸ் பண்ணுறனால அவங்க லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பார்க்க முடியுது. பட் வந்து அவங்க கிட்டக்க தேடி போனாலோ அவங்கள பார்த்து நாங்கள் லைட் அடித்தாலோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இருக்கிற இதே பிட்ச் பிளாக்ல டார்க்கில் தான் நம்ம இப்போ கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. வேறு வழி இல்லை நம்மளுக்கு, சரியா? சரி. பின்னாடி ஒன்று கொடூரம் பண்ணுது சார். இல்லை அது எந்த பக்கம் வருதுன்னு தெரியாமல் போயிட்டு நம்ம இருக்கல. இருக்கிற பெரிய டாஸ்கே அதுதான் கைஸ். சீரியஸாக இப்போ என்ன டாஸ்க்குனா, இப்போ நாங்கள் வந்திருக்கிறது லக்ஷ்மிக்கு மட்டும் உதவி பண்ணலான்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பௌர்ணமி டைமில் வரவும் மற்ற ஆன்மாக்களும் இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல லக்ஷ்மிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு போகிறோம். ஓகே. இப்போ அதுக்கு வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணி ஆகும். லைட் ஆஃப் பண்ணுறங்க. நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நைட் விஷன் இருக்குல்ல, அதை எடுத்து செட் பண்ணிடலாம். கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி இங்கே நாங்கள் ஒரு நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த என்டையர் ஏரியா வந்து கரும் பார்த்து சரி. அந்த சரி முள்ளு இருக்குது, கல்லில் குத்திர போகுது. ஆமாம், கொடூரமாக இருக்குது. சரி ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பிட்ச் பிளாக்குக்கு போயிடலாமா? ஆல்ரெடியே லைட் ஆஃப் பண்ணி தான் இவ்வளோ நேரம் கொடுமை ஆரம்பிக்கிறதுக்கு தெரியுமா? ஆமாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் நைட் விஷன் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி தான் இருந்தது. இந்த இடத்துக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் கனெக்ட் ஆகல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா? ஆமாம், கிட்டத்தட்ட எங்கள் 2 பேர் ஃபோனையும் மாற்றி ட்ரை பண்ணி ஒன்றுமே முடியலைங்க. ஆமாம், எப்படியோ ஒரு வழியாக வந்து நைட் விஷனை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்டையராக பிட்ச் பிளாக்குக்கு வந்து போகிறோம். இப்போ உங்களால் இந்த இடத்துல என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். ஆனால் எங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் நீங்கள் மானிட்டரும் பார்க்காதீங்க சார். ஏன்னா அது வந்ததுன்னா நம்ம அதை பார்க்கக்கூடாது, நோட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. கூட கம்யூனிகேட் பண்ணதான் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சரி ஓகே. நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். சரி அதை பார்க்காதீங்க சார். வேணாம், இதை பார்க்காது. எனக்கு பிட்ச் பிளாக் ஆன உடனே இது எங்கேருந்து வருமோன்றது கைஸ் இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே இந்த இடத்துல தெரியவே இல்லை. இப்போ ஆனால் உங்களால் வந்து எங்களை நல்லாவே தெளிவாக பார்க்க முடியும். இங்கே எங்களை சுற்றி என்ன இருக்குதுன்றது எல்லாத்தையுமே வந்து உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். கொடூரமாக இருக்குது. அதுதான் இருளோடு கொடூரமாக இருக்குது. சரி இதை பார்க்காதீங்க, வச்சுருங்க சரியா? ஓகே லக்ஷ்மி, இப்போ நாங்கள் உங்கள் கூட மட்டும்தான் பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என் கூட வந்து பேசலாம், ஓகேவா? உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறனால மட்டுமே நாங்கள் இப்போ இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு முழுக்க உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த விஷயத்த பண்ணுறோம். ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு வாட்டி எங்கள் முன்னாடி வர முடியுமா? நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களோட ஆசையை நிறைவேற்றத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ப்ளீஸ் ஒரு வாட்டி எங்கள் முன்னாடி வர முடியுமா? கேட்குது. நீ எந்த சைடு வரன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எங்க முன்னாடி வர முடியுமா? எனக்கு முன்னாடி வர முடியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பியாக நினச்சிக்கிங்க. ப்ளீஸ் நீங்கள் அழுவாதீங்க. நீங்கள் அழுவுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பியாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். பக்கத்தில் இல்லை சார்.
தெரியுது, இங்கே தான் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு ஒரு பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வளகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி வளகாப்பு பண்ணுறது எனக்கு தெரியல. பக்கத்துல இருக்குப்பா. ஏன் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்குப்பா. ஒண்ணு தெரியல. ஓ ஷிட். ஏன் சார் பக்கத்துல இருந்து காது கிட்ட வந்து அழுகுற மாதிரி இருக்குப்பா. காது கிட்ட இங்கே தான் வந்தது. அது வகையில அவ்வளவு பக்கம் இருக்குப்பா. ஒண்ணுமே தெரியல இருட்டில் தெரியாதுன்ட்டு தானே நம்ம வந்து பார்த்தோன்னா அதை நான் அதுக்கு தான் அதை நோட் பண்ணாதீங்கன்ற, இதை பார்க்காதீங்க நான் காட்டுங்களா. தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க. கீழே வச்சுங்க. ஆக்சுவலாக அது இருக்கிறது பக்கத்தில் வரது தெரிஞ்சுது. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லாமல் பீச் பிளாக்ல எப்படி இருக்கிறது? வேற வழி இல்லை. அதனால தான் நான் அசையாமல் நம்ம நிற்கலான்ற ஒரே காதில் பக்கத்தில் இருக்கு. எஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். அது வந்து லைட்டை பார்த்து பயப்படுது. ஏன்னா லைட்டு யூஸ் பண்ணால் அது வந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வர வைக்கிறது? ஓகே, நான் பண்ணல, என்ன நடக்குது நடக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு ஃபைனல் வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் அவங்க அழுவுறதை கேட்டிங்கல்ல, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு ஒரு ஒரு நம்மளே அறியாமல் ஒரு பதட்டம் கிரியேட் ஆகுது. சத்தியமாக சொல்கிறேன், லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டா வந்து அழுதுருவேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலை இந்த இடத்துல. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணி அழுவுறது வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் லைட் ஆன் பண்ண உடனே நான் அவர்கிட்ட பிடிங்கி ஆஃப் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகேங்களா, மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்ததை நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதை ஏற்றுக்குங்க. உங்களோட ஆசை நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா உங்களுக்கு எப்படி வளகாப்பு பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருப்போம் ஒரு தம்பியாக இருந்து. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலுக்கு எப்படி வந்து பண்ணுறது தெரில. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஓகேங்களா? ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க பொருளை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க. நாங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் எட்ட கூட போயிடுறோம். நான் சொன்னது நான் லைட் போட்டதுனால தானே அவங்க இப்போ கோச்சிட்டு போயிட்டாங்க. கோச்சிட்டு போனாங்கன்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து பயம், ஏதோ ஒன்று, ஒரு பயம், ஏதோ ஒன்று பயமோ இல்லை ஏதோ ஒன்று, அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. நான் வேணா அவங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். கேட்டு எப்பயும் சொல்கிறதா, அக்கா தயவு செஞ்சு நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ ஒரு சிஸ்டராக கேட்குறேன், நீங்கள் பயந்து போனீங்களே அப்படின்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஸோ ப்ளீஸ், உங்களுக்காக அவரை பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, தயவு செஞ்சு வாங்க. ஸோ நான் எதுவும் தெரியாமல் பயத்தில் லைட்டை ஆன் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ், வாங்க. சரி ஓகே சார், நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஓகே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ரைஸ், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி வளகாப்பு பண்ணுறதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரீயும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பசங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா வந்து யாரும் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க ஏற்றுக்குவாங்களா தெரியல. பட் வந்து அவங்கள நாங்கள் ஒரு சிஸ்டராக வந்து நினச்சி தான் வந்து இதை பண்ணுறோம். ஸோ ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போய்ட்டு ரெஸ்ட் வந்துடுமா? இந்த சைடில் தான் ஆக்சுவலாக இந்த சைடில் தான் வந்து எங்களுக்கு அவங்களோட வாய்ஸ் வந்து கேட்டுது. ஸோ இந்த சைடில் தான் நம்ம நைட் விஷனும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கேயே வச்சிடலாமா? ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் எட்ட போயிடுறோம். உங்களுக்காக இந்த பொருளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் இதை தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துலேருந்து எட்ட போகிறோம். சரி, இதை வச்சுக்கோங்க. எல்லாரும் மானிட்டர் பார்க்கவே வேணாம், தயவு செஞ்சு பார்க்கவே வேணாம். என்ன நடக்குதுன்னே தெரியல. பக்கத்தில் நடந்தாலும் எனக்கு கவலைப்படல. இருங்க, நீங்கள் அங்கே எங்கேயோ போகிறீங்க, இப்படியே வாங்க, பக்கத்துலேயே வாங்க. அக்கா, உங்களோட தம்பியா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். என்னை ஒரு தம்பியாக நினச்சிங்கன்னா
நான் கொடுக்குறத அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ஓகேங்களா? அக்கா நாங்கள் கொடுத்ததை ஏற்றுக்கிறீங்களா? நிறைய பரவலாம் வரும் கற்று திடீர்னு நிறைய பரவலாம் சவுண்ட் கேட்குறது நின்றுச்சு. அழுகுற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அழுகுற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்துட்டு போயிட்டாங்களா தெரியலையே. பார்க்கலாம். ஆனால் பார்த்தாலும் அவங்க இருப்பாங்களான்னு தெரியலையே. இருக்காங்களா போயிட்டாங்களா ஒன்றும் தெரியலையே. ஆனால் இப்போ அழுகுற வாய்ஸ் வந்து நின்றுச்சு. சரி நான் பார்க்கல, நீங்கள் வந்து பாருங்க அவங்க இருக்காங்களா போயிட்டாங்க. வேறு பாருங்க. இல்லை சார் யாருமே இல்லை. நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து தெரியுதா? அப்படியே தான் இருக்கு. அவங்க வந்துட்டு போல. லைட் ஆன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பற்றி எஸ் சார். வாங்க. எடுத்துட்டு போயிருக்காங்க சார். வளையல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செதறி இருக்கு. இங்கே பாருங்களேன், உடவை இல்லை. உடவே காணும். வளையல் கொண்டு இங்கே இருக்கு. என்ன நடக்குது? லக்ஷ்மி, நாங்கள் கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? நம்ம கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், எடுத்துக்கிட்டாங்க. சவுண்டு கேட்குது. ஆனால் அழுகுற வாய்ஸ் எதுவுமே கேட்கல. இல்லை. அப்போ நம்ம கொடுத்ததை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம். ஷூரா? அவங்க எடுத்துட்டாங்களே, பார்த்தீங்களா? அதில் சரி, அவங்க சாரி எடுத்துட்டாங்க. ஆமாம். அவங்க சாரி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சாரி எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வளையல் தேவையோ அது ஆசை எடுத்துக்கிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க சாரி வளையல் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ஆசை, அவங்களுக்கு அதை எடுத்துட்டாங்க தானே. ஆனால் அதை அவங்க போட்டுக்கிட்டாங்களா எடுத்துட்டாங்களான்னு தெரியலையே. தூக்கி போட்டாங்களா? சாரி வந்து எடுத்துட்டாங்க. வளையலும் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம். எனக்கு சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லக்ஷ்மி, ஆக்சுவலாக வந்து உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆன்மாவை நான் இது வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணது இல்லை. நான் நிறைய இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து உதவி பண்ணது எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த தம்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி எங்கள் முன்னாடி வர முடியுமா? அவங்க உண்மையாலுமே அவங்க எடுத்துருப்பாங்களா இல்லை எங்கேயா தூக்கி போட்டிருப்பாங்களா தெரியலையே. ஆனால் எதுவுமே இல்லையே. இல்லையே, எதுவுமே இல்லை இங்கே. எனக்கு ஆனால் என் காதில் வளையல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே. என் காதில் கேட்குது சார். கேட்குது, அந்த வளையல் கேட்குது, வளையல் சவுண்ட் கேட்குது. ஆனால் எங்களுக்கு தூரத்தில் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி வந்து வளையல் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்குது. எனக்கு லிட்ரலி அப்படியே அழுகு தான் வருது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதில்லை. யாருமே நம்மளோட வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை. ஆமாம். ஆனால் இவங்க பண்ணுறத பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் எந்தவித சந்தோஷமாகவும் இருக்குது. எந்தவித அட்டாக்கும் இல்லை. பயம் இருந்துச்சு, பட் எடுத்துட்டு. ஆனால் 100% இவங்க வந்து தூக்கி போடாமல் அவங்க எடுத்துருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? இல்லை சார், ஓகே, நம்ம இதுக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போயிடலாம்.
சத்தியமாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. சொல்ல போனால் இதை ஃபீல் பண்ணி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்க எவ்வளோ ஒரு எந்த ஒரு விதமான சண்டை அந்த ஒரு அட்டாக்கே எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு விஷயத்த அவங்க நீங்கள் ஃபீல் பண்ணி அதை கொடுக்கும்போது நான் பண்ணிட்டேன் மிஸ்டேக்கு, பட் நீங்கள் ஃபீல் பண்ணி அதை கொடுக்கும்போது அவங்க அழகாக அதை ஏற்றுட்டு போயிட்டு இருக்காங்க. சரி லக்ஷ்மி, உங்கள்கிட்ட வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி இந்த தம்பியோட ஒரு ஆசை, உங்களை கடைசியாக ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறோம். ஸோ ஒரே ஒரு வாட்டி எங்கள் முன்னாடி எங்கள் பின்னாடி எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா வர முடியுமா உங்களால்? உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். எங்களோட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துட்டு போகணுன்ற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் எங்களோட ஆசை. ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. முன்னாடி இருந்த அழுகைக்கும் இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. கேக்குதா? கா கேக்குதா? லக்ஷ்மி, ஏய் சரி அங்கே பாருங்க. லக்ஷ்மி தெரியுது, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. லக்ஷ்மி, ஏய் ஆமாப்பா. லக்ஷ்மி, ஏய் நம்ம கொடுத்த சாரி அது, அவங்க அந்த சாரியை வேர் பண்ணியிருக்காங்க. ஷூராவா? ஆமாம் அங்கே பாருங்க. என் கண்ணுக்கு தெரியலையே. சரி சாரி வேர் பண்ணிருக்காங்க. சரி ஜூம் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே இருட்டாயிடுது. மை காட், பாஸ்கெட் என் கண்ணுக்கு தெரியலையே. வீடியோவில் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். கைஸ், நாங்கள் இதோட இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே நடந்ததில்லை. ஸோ நாங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்து நாங்கள் கொடுத்த அந்த சாரியும் வலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சத்தியமாக இதை வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங்கில் நடக்கும்னு சொல்லி. ஓகே, சொல்லப்போனால் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது போனாங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை, சண்டை, போராட்டம் அதெல்லாம் இருக்கும். அவங்களோட ஆசையை நிறைவேற்றுன்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது இவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தால் அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது. ஆனால் அது நிறைவேறதுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எஸ், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த அழுகுற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சந்தோஷத்தில் வந்து அழுவாங்களா, அந்த வாய்ஸ் தான் வந்து என்னால் கேட்க முடிஞ்சுது. அது இதில் ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கே வந்து ரொம்ப தூரமாக லாங்கில் வந்து அவங்க சந்தோஷம் ஆயிட்டாங்க. நிசப்தமாக இருக்கு சவுண்டு. ஆமாம், இப்போ இந்த இடமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. அண்டு உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி உங்கள் தம்பி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கிறோம். லக்ஷ்மி அக்காவோட ஆத்மா அண்ட் அன்போட அவங்களோட சந்தோஷத்தோட வந்து சாந்தி அடைஞ்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தோஷத்தோட அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 எந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பதில் 2 தடவை நான் கெடுத்துட்டேன். ஒரு தடவை கெடுத்தோம், 2 தடவை கெடுத்துட்டோம். பட் அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அதில் ஒரு முழுக்க முயற்சி பண்ணி இதுக்காக ஒன்று பண்ணி அவங்களோட ஆத்மாவை சரி பண்ணணும் அப்படின்ற பேரில் அவர் ரொம்ப முயற்சி பண்ணி தான் அவர் பண்ணார். அதே மாதிரி அந்த அக்கா இவரோட ஆத்மா எந்த அளவுக்கு ஒரு உண்மையான சோலை இப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கோ அதே மாதிரி ஒரு உண்மையான சுத்தமான ஒரு சோல்ன்றதை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ சத்தியமாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இடத்துல சில வார்த்தைகள் இந்த மாதிரி நடக்கும். சொல்லப்போனால் இது எங்களுக்கு 2வது தடவை நினைக்கிறேன். 3 சிஸ்டர்ஸ் லாஸ்ட்டாக பண்ணோம் சந்தோஷமான ஆத்மா திருப்திப்படுத்துறது. அதுக்கப்புறமா ரொம்ப அமைதியாக அவங்க முன்னாடி இருந்த அழுகைக்கும் இப்போ இருக்கிற அழுகைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சிட்டு சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அவங்க பேருக்கும் அவங்க அழகாக அதை சொல்லிட்டாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை எனக்கு. சரி, ஓகே கைஸ், இது எனக்கு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஸோ நான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபால்கன் ரைடரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைடு வந்து வரப்போகுது. அதுக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவரோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஓகே, செக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து வாரி வழங்குங்க. அண்டு எனக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு வரல. சரி, அடுத்த வீடியோ பாய்.